வீட்டு பக்கம் எத்தனை நாய்ங்க இருக்கும். வீட்டில் வளர்க்குற நாய்ங்களாக இருக்கட்டும், தெருவில் இருக்கிற நாய்ங்களாக இருக்கட்டும், கடிக்க வருதா அவங்கக்கிட்ட சொல்லி மிரட்டுங்க. இல்லையா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நாயை காலை வெட்டும், அந்த கழுத்தை வெட்டவும், அதை சுடு தண்ணி ஊற்றவும், அதை குச்சை எடுத்து அடிக்கவும், வண்டி ஏற்றுறதும், இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் இல்லை? இது பாவம் இல்லை? நீங்களும் ஒரு ஜென்மங்களா? அந்த பிரியாணி வச்சு அவ்வளோ நாய்ங்களை கொன்னீங்களே, என்ன மனசு ஜென்மங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை நீங்களே செஞ்சீங்களா? இல்லை அதில் ஏதாவது கலந்து வந்துருச்சா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அங்கே மட்டும் இல்லை, இப்போ நான் இருக்கிற பக்கமே சரி, ஏன் அத்தனை பேர் என் வீட்லேயே சரி நாய் வளர்த்தனேன். ஆனால் அந்த நாய் அந்தாண்டி தானே போக்கலை, அதில் சுடு தண்ணி ஊற்றவும் அடிக்கவும் எவ்வளோ சித்திரவதை தெரியுங்களா? அந்த நாய் படுற வேதனை ரொம்ப கஷ்டம். அது யாருமே படக்கூடாது. அதனாலேயே அந்த நாயை கொண்டு போய் நான் அந்த கோயிலில் மினிப்பன் கோயிலில் விட்டுட்டு வந்தேன். ஆனால் அந்த விட்டுட்டு வரக்குள்ளே நான் திரும்பி கூட பார்க்கல. அப்படியே கண்ணுலேயே இருக்குது. அந்த நாய் இப்போ இருக்குதா இல்லையா, செத்து போச்சா, இல்லை யாராவது கூட்டிகிட்டு போயிட்டாங்களா, என்னவோ தெரியல. ஆனால் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நாய் துரத்துங்க போகட்டும். அதை விட்டுட்டு அதை விஷ வச்சு கொல்றதும் அடித்து கொல்றதும் இதெல்லாம் பாவம். 7 ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாவம் போகாது. பூர்வ ஜென்ம பாவம்னு சொல்கிறாங்கல்ல, இதுவும் அதில் ஒரு கணக்கு. மனுஷங்க செஞ்சாலும் இது இல்லை, நாய்க்கு செஞ்சாலுமே அது பாவம்தான். அதனால் நாய்ங்க வந்தால் துரத்தி விடுங்க. ஆனால் அந்த நாயை அடித்து கொள்வது இதெல்லாம் இதே நமக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? நாய் கால பைரவரான்னு நினச்சி நம்ம கும்பிட்றோம். ஆனால் அதை நம்ம சாமியாக நினச்சி கும்பிட்றோம். ஏன் அதை நாயாக நினைக்கிறோம்? அதையும் நம்ம சாமியாக நினச்சி கும்பிடணும் இல்லை? சொல்லுங்கள் பார்க்கலாம். அதை கொல்றதெல்லாம் எவ்வளோ ஒரு பாவம். மனுஷனாகிய நம்ம அதை செய்யக்கூடாது. கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். நாய்க்காரங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு தொந்தரவாக இருக்கா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. தெருவுக்கு தெருவு இருக்குது, 20 நாய் 30 நாய் இருக்குது. ஆனால் அந்த விஷம் வச்சு கொள்கிற பாவம் நமக்கு வேண்டாம். நம்ம குழந்தைங்க குட்டிங்களுக்கு தான் போய் சேரும். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லதே செய்வோம். அந்த விஷம் வச்சு கொள்வது, தண்ணி ஊற்றுறது, நாயை வெட்டுறது. ஒரு ஆடியோவில் போட்டிருந்தாங்க பாருங்கள், நாய் காலை வெட்டி இருக்கிறாங்க. அந்த நாய் துடிக்கிறதெல்லாம் ஒரு நாய் மட்டும்னா அதுவும் ஒரு உயிர் தானே. ஆடு மாடு எல்லாமே ஒரு உயிர் தானே. அதை நம்ம கொல்லணுமா? வேண்டாம். அந்த பாவத்தை மட்டும் ஏற்றுக்காதீங்க. அந்த இதை மட்டும் செய்யாதீங்க.